ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஜியோ வந்து அவங்களோட இன்னொரு புது போனை வந்து லான்ச் பண்ண போறாங்க. அதை பத்தி இந்த வீடியோல வந்து பேசலாம். சோ இந்த வீடியோ யார் யாருக்கும் சூட்டபிள் இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் வந்து 24 ஹவர்ஸ் கால் பேசிட்டே இருப்பேன், ரொம்பவே கம்மி பட்ஜெட்ல ஒரு போன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தான். சோ இந்த வீடியோ அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க, அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. நம்மளோட சேனல் சுத்தமா வியூஸ் அப்படின்றது வரவே மாட்டேங்குது. சோ அதுக்காக ஷேர் பண்ண சொல்றேன். நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இப்பவே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ தட் இந்த மாதிரி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சரா நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். சோ அதுக்காக தான். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலா இந்த ஜியோ வந்து பாத்தீங்கன்னா ஜியோ ஃபோன் 1 ஜியோ ஃபோன் 2 அப்படின்ட்டு ரெண்டு ஃபோன் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ ஜியோ ஃபோன் 3 ஜியோ ஃபோன் 4 அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டாங்களோ மறந்துட்டாங்களோ என்னமோ தெரியல. ஜியோ ஃபோன் 5 வந்து லான்ச் பண்ண போறாங்க. இந்த ஜியோ ஃபோன் 5 வந்து எப்ப லான்ச் பண்றாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா டிசம்பர் மாசத்துக்குள்ள வந்து நாங்க வந்து லான்ச் பண்ணிரோம் அப்படின்றது சொல்லிருக்காங்க. ஜியோ ஃபோன் 1 ஜியோ ஃபோன் 2 இந்த ரெண்டு மொபைலோட கம்பேர் பண்ணும்போது ஜியோ 5 ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா இருக்கு. 399 ரூபாய் வருது. சோ அப்படி இருக்கப்ப இது ரொம்பவே பெஸ்டா இருக்கும் நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஜியோ ஃபோன் 5ல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்தது போலவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்கை வயர்ஸ்ல வந்து ரன் ஆகுதுன்னு சொல்றாங்க. அப்புறம் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், அப்புறம் யூடியூப் இந்த மூணு அப்ளிகேஷனும் வந்து பாத்தீங்கன்னா இன்பில்டா வந்து நாங்க இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இந்த போனோட ஸ்பெசிபிகேஷன்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா 2.4 இன்ச்சஸ் வந்து டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் 512 MB ரேம் வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் 4GB வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துரும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சோ அது கூட சேர்த்து இந்த பேட்டரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2500 இருந்து 2000 mAh குள்ள இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து வெறும் ரூமர் மட்டும் தான். இப்ப நான் சொன்ன ஸ்பெசிபிகேஷன்ஸ் எல்லாமே வெறும் ரூமர் மட்டும் தான், அபிஷியல் எதுவுமே அனௌன்ஸ் பண்ணல. ஆனா இந்த மொபைல் வந்து லான்ச் பண்ணிடுவோம் அப்படின்றது வந்து அபிஷியலா வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ டிசம்பர் மாசத்துக்குள்ள வந்து லான்ச் ஆயிரும். சோ அதான் வந்து சொல்லியிருக்காங்க அவங்களும். இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேருக்கு வந்து ரொம்பவே டவுட்டா இருக்கும். ஏன்டா ஜியோ ஃபோன் 1 ஜியோ ஃபோன் 2 இதுவே ரொம்ப ஹேங் ஆகுது, ஜியோ ஃபோன் 5 அப்படின்றது வந்து ரொம்பவே கம்மி ரேட்ல கொடுக்குறாங்க, இது ஹேங் ஆகாது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஹேங் ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா ஜியோ ஃபோன் 1 ஜியோ ஃபோன் 2 அதோட லைட்டர் வெர்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ அப்படிதான் அவங்களும் சொல்றாங்க. சோ அப்படின்றப்ப இது வந்து ரொம்பவே கம்மி பிரைஸ்ல வந்து லான்ச் பண்றாங்க. சோ அது அப்படின்றப்ப இது ரொம்பவே பெஸ்டா இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்தா இருக்கு. சோ இந்த மொபைல் வந்து யாராருக்கெல்லாம் சூட்டபிளா இருக்கும்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்க அப்பாவோ அம்மாவோ இல்ல அக்காவோ தங்கச்சியோ, இது வந்து மெயினா சொல்ல போனா அப்படின்னா வெறும் கால்ஸ் மட்டும் பேசிக்குவேன் அப்படின்றவங்களுக்கு ரொம்பவே பெஸ்டா இருக்கும். இது வந்து ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கோ ஐபோன் யூசர்ஸ்க்கோ கண்டிப்பா கிடையாது. இது நான் வந்து கன்சிடர் பண்ணவே மாட்டேன். சோ நீங்க ஒரு அப்பாவும் அம்மாவுக்கு வந்து மொபைல் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்த மொபைல் வந்து ரொம்ப பெஸ்டா இருக்கும், கால் பேசுறதுக்கு மட்டும் பெஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஜியோ ஃபோன் 5 வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னா இது வந்து ரொம்பவே கம்மி ரேட்ல, அதாவது 399 ரூபாய் வந்து பிரைஸ் வச்சிருக்காங்க. அப்படின்றப்ப அது மினிமம் ரீசார்ஜ் வந்து 75 ரூபீஸ் இருந்துச்சு இல்லையா, அது வந்து இன்னுமே ரொம்பவே கம்மியா இருக்கு, நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்படின்றப்ப இன்னுமே நம்ம பெனிஃபிட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த ஜியோ ஃபோன் 5 வந்து லான்ச் ஆச்சு அப்படின்னா இந்த மொபைலை நீங்க கன்சிடர் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா அப்படின்றத மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல ஜியோ ஃபோன் 5 பத்தி குயிக்கா ஒரு ரிவ்யூ வந்து கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த ரிவ்யூ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய பேர் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க, அது போதும். அடுத்து உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் எல்லாம் வேணும் அப்படின்றத மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணிக்கலாம். பாய்.